அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவரஞ்சனி. இந்தியாவின் முதல் பெண் வீரமங்கை வீரவேலாச்சார் பற்றி சில செய்திகளை கூற விரும்புகிறேன். ராணிவேலாச்சார் 1930ஆம் ஆண்டு மன்னர் விஜயநகர சேதுபதி ஒரே மகளாக பிறந்த ஆண் வாரிசு போலவே வாள்வீச்சு, வில்லம்பு பயிற்சி, சிலம்பம், வளரியேறுதல், குதிரை ஏற்றம் என போர் பயிற்சிகளையும் பல மொழிகளையும் கற்றிருந்தார். சிவகங்கை சீமையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து சிவகங்கை சீமையின் ராணியானார். 20 ஆண்டு காலம் ராணியாக இனிமையாக வாழ்ந்தார். முத்துவடுகநாதர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்தார். ஆனால் மன்னனும் அரசியும் ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற போது ஆங்கில படையினர் மறைந்திருந்து தாக்கினார். இதில் முத்துவடுகநாதரை கோயில் வாசலிலே சுட்டு கொன்றுவிட்டனர். வீரவேலாச்சார் மற்றும் கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி சென்றார். கொல்லங்குடி அருகில் காட்டு பகுதிக்கு செல்லும் போது ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் சிவகங்கை எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்டார். கேட்பவர் ஆண்வேலாச்சார் தான் என்று புரிந்து கொண்ட அந்த பெண் சிவகங்கைக்கு வழி சொன்னார். அதன் பின்னங்கி வந்த வெள்ளையர்கள் அதே பெண்ணிடம் வீரவேலாச்சார் எவ்வழியில் சென்றார் என்று கேட்க அவர் கூற மறுத்துவிட்டார். அதனால் வெள்ளையர்கள் அந்த பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதை மறைந்திருந்து பார்த்த வீரவேலாச்சார் மீண்டும் சிவகங்கை மீட்டு வருவேன் என்று சபதம் ஏற்றுக் கொண்டார். தனது தளபதிகள் சின்ன மருது, பெரிய மருது, தண்டவராயன் பிள்ளை ஆகியோர் மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்று கைதரளி மன்னனை சந்தித்தனர். அவரிடம் உருது மொழியில் பேசியதால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் தங்குமிடம் கொடுத்து உதவினார். 8 ஆண்டுகள் போருக்காக கைதரளி வழங்கிய கால்படை, யானைப்படை, குதிரைப்படை மற்றும் பீரங்கிகளுடன் சிவகங்கை நோக்கி சென்றார். போர் வீரம் அளித்த பெண் தளபதி குயிலி ஆங்கிலேயர் நாயகம் கிடக்க ஏற்க அனைவருடனும் இணைந்து சிவகங்கை மண்ணை கைப்பற்றினார் வீரவேலாச்சார். தனக்கும் இன்னுயிர் நீத்த கொல்லங்குடி உடையாள் என்ற அந்த பெண்ணின் நினைவிடம் சென்று தனது வைரத்தாலியை கழட்டி வைத்து வணங்கினார். இன்றும் கொல்லங்குடி வெட்டு உடையாள் காளியம்மன் கோவில் அந்த வைரத்தாலியை வைத்து வணங்கி வருகின்றது. இந்த 78ஆம் சுதந்திர தினத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு இருந்த சிவகங்கை மண்ணை மீண்டும் மீட்டு எடுத்த இந்தியாவின் முதல் வீரமங்கை வீரவேலாச்சார் பெருமைகளை நினைவு கூறுவது நம் இந்தியராகிய ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி.